ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ஒரு சில டிப்ஸோட நல்லா சாஃப்டாக ஜூஸியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு குலாப் ஜாமுன் செய்யறதுனாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அது எண்ணெயில் போட்ட உடனே விரிசல் விழுந்துடும். இன்னைக்கு நம்ம ஒரு சில டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும் பொழுது அந்த விரிசல் இல்லாமல் நல்லா மேலே சாஃப்டாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். முக்கியமாக இந்த டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஈரம் இல்லாத மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. இப்போ இதில் 175 கிராம் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் சேர்க்குறேன். அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைய ஆரம்பிக்கணும். பிசையும் போது கையை விட்டு நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரிலாம் பிசையாமல் வெறும் விரல்களை மட்டுமே பயன்படுத்தி மாவை ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டு, மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உருண்டை உருட்டும் போது விரிசல் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உருண்டை உருட்டினீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் வராது, லைட்டாக ஓவல் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ளே மாவு வேகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அப்போ தான் விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டான கடையில் கிடைக்கிற மாதிரி குலாப் ஜாமுன் கிடைக்கும். அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு அவங்க கவரில் பார்த்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 800 கிராம் ரொம்ப ஜாஸ்தி. நான் இன்னைக்கு 600 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். மெஷர்மெண்ட் கப்பால் 3 கப் இருக்கும். கூடவே அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கல, 700 ml அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு 10 குங்குமப்பூ இதழ்கள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல், சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு சின்ன கம்பி பதத்துக்கு குறைவாகவே இருக்கணும். அந்த சின்ன கம்பி பதமே வரக்கூடாது. அந்த மாதிரி வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு மாதிரி சக்கரை மாதிரி ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக தொட்டிங்கன்னா ஒரு பிசு பிசுப்பு இருக்கும், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது நம்ம மறுபடியும் சூடு பண்ண வேண்டியது வரும். அடுத்ததாக மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக அவங்க ஒரு 32லேருந்து 35 பால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அதே அளவுகள் தான் கிடைச்சது. சின்ன சின்னதாக எடுத்துட்டு ரொம்ப பெருசாக எடுத்துட்டோன்னா உள்ள மாவு வேகமாக போயிடும். ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் வச்சு, இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப்பு, நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த மாவை ஒன்றோடு ஒன்று நல்லா உள்பக்கமாக அப்படி கூட்டின மாதிரி ஒரு 5லேருந்து 6 முறை நல்லா இந்த மாதிரி சுழட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா 3 விரலை பயன்படுத்தி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன லைட்டாக இருக்கக்கூடிய அந்த வீரல்களை சரி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக வரும். கண்டிப்பாக கையில் நெய் தொட்டு பண்ணுங்கள். இப்போ எல்லா பாலுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் எண்ணெய் கம்ப்ளீட்டாக மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே அப்படியே சிவந்து போயிடும். அதனால் எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு ஏறி இருக்கணும். எண்ணெய் ஊற்றுறீங்க, அப்புறம் சூடு ஏறினா மட்டும் போதும். அதே மாதிரி ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சாம்பிளுக்கு ஒரு சின்ன பால் மட்டும் போட்டு பார்க்கலாம். அதாவது சின்ன ஒரு உருண்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு மேலே இந்த மாதிரி எழும்பி வரணும். எண்ணெய் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பால் சிவந்து போகலை, கவனிச்சு பாருங்கள். ஸோ இப்போ அடுத்ததாக ஒன்று ஒன்றா போடணும். அதேமாதிரி ஒன்று ஒன்றா போடும்போது ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்தது போடணும். இல்லைனா ஃபஸ்ட்டு போட்டது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சிவந்து போயிடும். அதனால் ஃபாஸ்ட்டாக வேகமாக டக்கு டக்குன்னு அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் போட ஒரு பக்கம் அப்படியே மேலே எழும்பி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். லைட்டாக அப்படியே நிறம் மாறுது பாருங்கள். எண்ணெயை லைட்டாக அப்படி சுழட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அதாவது உடனே சுழட்டி விடாதீங்க. அந்த பால் எல்லாம் மேலே எழும்பி நிறம் மாறி வந்த பிறகு சுழட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னிறமாக சிவந்து வருது பாருங்கள். இதுக்கு மேலே தாண்டிடக்கூடாது. இதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாக கருகின மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா சக்கரைப்பாகில் ஊறின பிறகு உங்களுக்கு அந்த கவரில் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒரு இமேஜ், அந்த இமேஜ் அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு சக்கரைப்பாகில் சேர்க்கணும். சக்கரைப்பாகில் சேர்க்கறதுக்கு முன்னாடி சக்கரைப்பாகு நல்லா சூடாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முறை சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக எண்ணெய் நல்லா வடிகட்டின பிறகு இதை நேரடியாகவே அப்படியே சூடாகவே சேர்க்கணும்.
ரெண்டுமே சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், குலோப் ஜாமுன் நல்லா ஊறி அழகாக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக சாஃப்டாக அந்த ஸ்பூன் வந்து உள்ளே இறங்குது பாருங்கள். உள்ளே வந்து அந்த வெள்ளையாக மாவு இல்லை பாருங்கள், கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஜீரா வந்து ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பாதாம் இல்லைனா வந்து பிஸ்தா இருந்தால் கூட மேலே தூவி விட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.